பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ் சினிமாவை விட்டு மறைந்த நடிகர்கள் கடைசியாக நடித்த திரைப்படங்கள், நடிகை நடிகரோட திரைப்படங்களை பார்த்துடலாம். நடிகர் விவேக் அவர்கள் அவர் நடித்த கடைசி திரைப்படம் என்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் கேம் என்ற திரைப்படம். நவரச நாயகன் கார்த்திக் திரைப்படத்தில் ஆர்.எஸ். மனோகரன் கடைசி நடித்த திரைப்படம் என்பது நானே வருவேன் என்ற திரைப்படம். கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. அசோகன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது ஒரு வாரிஸ் உருவாகிறது என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது குடியரசு என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்திருப்பார். எஸ்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் என்பது ராஜா தேசிங்கி ராஜா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் தான் கடைசியாக நடித்திருப்பார். நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது ஆடுபுலி என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக நடித்திருப்பார். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார். நடிகர் பாண்டியன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது புதுசு கண்ணா புதுசு என்ற திரைப்படத்தில் தான் நடிகர் பாண்டியன் கடைசி. அடுத்ததாக நடிகை ஸ்ரீவித்யா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது லண்டன் என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. பிரசாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம். மலையாள நடிகர் கலபாமணி அவர்கள் தமிழில் நடித்த திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா புதுசாக நான் பிறந்தேன் என்ற திரைப்படத்தெல்லாம் கடைசியாக நடிச்சிருக்காரு. நடிகை சுஜாதா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது தல அஜித்குமார் நடிப்பில் வெளிவந்த வரலாறு திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் சிட்டிபாபு அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக சிட்டிபாபு அவர்கள் நடிச்சிருப்பார். நடிகை கல்பனா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா இட்லி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தில் நிறைய நடிச்சிருப்பாங்க. இட்லி திரைப்படம் தான் கல்பனா கடைசி திரைப்படம். நடிகர் குமரிமுத்து அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது வில்லு திரைப்படம். தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த வில்லு திரைப்படத்தில் தான் குமரிமுத்து அவர்கள் கடைசியாக நடிச்சிருப்பார். நடிகை ஆர்த்தி அவங்கள பார்த்திங்கன்னா கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது பிரசாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பம்பர கண்ணாலே என்ற திரைப்படம் தான் கடைசியாக நடித்த திரைப்படம். நடிகர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா கார்த்திக் அவங்க நடிப்பில் வெளிவந்த கைதி திரைப்படத்தில் தான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடைசியாக நடிச்சிருப்பார். ஜே.கே. ரித்தீஷ் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது இவர் நடித்த திரைப்படம் சுட்டுப்பிடிக்க உத்தரவு என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறார் ரித்தீஷ் அவர்கள். நடிகை சௌந்தர்யா இவங்க நடித்த கடைசி திரைப்படம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சொர்க்க தங்கம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் கடைசியாக சௌந்தர்யா அவங்க நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் ஜெய்சங்கர் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா முரளி அவங்க நடிப்பில் வெளிவந்த பூவாசம் என்ற திரைப்படத்தில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்திங்கன்னா கடைசியாக அவர் நடித்த திரைப்படம் வாயமூடி பேசவும் என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. நடிகர் சண்முகம் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்பது பார்த்திங்கன்னா சிம்பு நடிப்பில் வெளிவந்த அன்பானவன் அகராதவன் அடங்காதவன் என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்கிறாங்க கடைசி திரைப்படம். நடிகர் மணிவண்ணன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் நாகராஜ சோழன் என்ற திரைப்படம் தான். அமைதிப்படை 2ன்னு சொல்லுவாங்க அந்த திரைப்படம். இந்த திரைப்படம் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. நடிகை மோனாலிகா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மோனாலிகா அவங்களோட கடைசி திரைப்படம் பேசாதே கண்ணும் பேசாதே என்ற திரைப்படத்தில் தான் குணாலுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக நடிகர் குணால் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா நண்பனின் காதலி என்ற திரைப்படத்தில் தான் குணால் அவர்கள் கடைசியாக நடிச்சிருப்பார். இதயம் முரளி அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா அவர் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இதய முரளியோட கடைசி திரைப்படம் அவங்களோட பையன் கூட தான் நடிச்சிருக்கிறாரு. பானா காத்தாடி என்ற திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் முரளி. நடிகர் ரகுரான் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் வெளிவந்த யாரடி மோகினி என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக ரகுரான் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆச்சி மனோரமா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா சூர்யா நடிப்பில் வெளிவந்த சிங்கம் திரைப்படத்தில் தான் ஆட்சியாக நடிச்சிருப்பாங்க. சூர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க.
நடிகர் செந்தாமரை அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய வில்லன் குணாச்சித்திரம் நடிச்சிருந்தாலும் கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்கிறாரு. அடுத்த இயக்குனர், நடிகர் என பல கோணத்தில் கொண்ட பாலு ஆனந்த் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, உதயநிதி நடிப்பில் வெளிவந்த மனிதன் திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு பாலு ஆனந்த். அடுத்ததாக நடிகை ஸ்ரீதேவி அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த புலி என்ற திரைப்படத்தில் தான் ஸ்ரீதேவி கடைசியாக நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் முத்துராமன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த போக்கிரி ராஜா என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. நடிகர் சோ அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் நடிப்பில் வெளிவந்த காதலா காதலா என்ற திரைப்படத்தில் தான் சோ அவர்கள் கடைசியாக இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, அடிதடி என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருக்கிறாரு. பொதுவாக நடிகர் வில்லன் என குலச்சித்திரவேலன் நடித்த நம்பியார் சாமி அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சுதேசி என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. நவரசங்கள் கொண்ட காமெடி நடிகை நமது நாகேஷ் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் உலகநாயகன் நடிப்பில் வெளிவந்த தசாவரம் திரைப்படத்தில் தான் நாகேஷ் அவர்கள் கடைசியாக நடிச்சிருக்கிறார். எம்.ஆர். ராதா அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நான் போட்ட சவால் என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. சரத்பாபு அவர்கள் கடைசியாக இருந்து நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, சரத்குமார் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. போர் தொழில் என்ற திரைப்படத்தெல்லாம் கடைசியாக நடிச்சிருக்கிறாங்க. நடிகர் டைகர் பிரபாகரை பொறுத்த வரைக்குமே கடைசியாக இணைந்து நடித்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த முத்து திரைப்படத்தில் தான் கடைசியாக இவர் நடித்த திரைப்படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ். சந்திரன் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சொல்லிவிடவா என்ற திரைப்படத்தில் தான் எஸ்.எஸ். சந்திரன் கடைசியாக நடிச்சிருக்கிறாரு. நடிகர், காமெடி நடிகர் என பல கோணங்களில் கொண்ட சுருளிராஜன் அவர்கள் நடித்த திரைப்படம் பிள்ளையார் என்ற திரைப்படத்தில் தான் கடைசியாக இவர் இணைந்து நடிச்சிருக்கிறாரு. வி.கே. ராமசாமி அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, சிம்பு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் முத்து திரைப்படத்தில் கடைசியாக இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவங்க கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, சரத்பாபு அவர்களுடன் இணைந்து நடித்த நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, பூப்பறிக்க வருகிறோம் என்ற திரைப்படத்தில் தான் இணைந்து நடிச்சிருப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, மதுரை மீட்டெடுத்த சுந்தரபாண்டி என்ற திரைப்படத்தில் தான் நடிச்சிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா, சகாப்தம் அவரோட பையனோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தான் கடைசி திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக பழைய நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள், அவர் மறையும் போது நடித்த கடைசி திரைப்படம் என்ன திரைப்படம் பார்த்தா நிறைய நடிகர்கள் இருக்கலாம். குறிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.